அன்பு உள்ளங்களே, ஆஸ்னல் நெஞ்சங்களே, வட லண்டன் ஆஸ்னல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு புது செட்டப்போட PL சீசன் 25-26 ஃபர்ஸ்ட் கேமோட ப்ரிவியூ தான் பண்ண போறோம். முதல் கேமே நம்ம எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு கேமு. எந்த கேமை முதல்ல போட்டா அபாரமா அதிரடியா ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு கேம் போட்டிருக்காங்க. மேன் யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட். நம்மளுக்கு சண்டே இன்னைக்கு நடக்க போற முதல் கேம். EST டைம்ல இருந்தீங்கன்னா மார்னிங் 11:30, இந்தியாவில் இருந்தீங்கன்னா நைட்டு 9 PM, மலேசியாவில் இருந்தீங்கன்னா நைட் 11:30 PM. அந்த ஒரு கேமோட நம்ம ப்ரிவியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரிவியூ இன்னைக்கு என் கூட பண்றதுக்கு இருக்கிறது நெக்கலா சச்சின் இருக்கும் நிக்கில், மற்றும் அப்படியே லைட்டா ஒரு பயத்தை உள்ளுக்குள்ள இருந்து வெளியே காட்ட முடியாம தவிக்கிற மாதவன். வெல்கம் டு தி ஷோ கைஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. டேய், நர்வசிட்டி இப்படியே காட்டக்கூடாதுடா. பாரு, நான் ஃபிளாக் எல்லாம் காட்டி உங்களுக்கு எல்லாம் எப்படியாச்சும் ஒரு வம்பான கேம். ஆக்சுவலி வெரி 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 வம்பான கேம் இது. அது இந்த கேரக்டர்ஸ், புது கேரக்டர்ஸ். சோ எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி நார்மலாவே கிரௌடோட புல்லார கேம் இது. பிளஸ் இப்ப இந்த கூன்யா, இந்த செஸ்கோ கியோகரஸ், இந்த ஸ்டோரியில எல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டாங்க. சரி ஓகேடா, அவனுக்கு அவன் இவனுக்கு 2 பேரும் ஒரு ஸ்ட்ரைக்கரிங் ஒரு இது பண்ண போறீங்க அப்படின்னு. சரி ஓகே, எக்ஸாக்ட்லி டெஸ்டினி மாதிரி அமையுது. என்னது அதுதான் இல்ல, டெஸ்டினி மாதிரி அமையுது. நம்ம வாங்கினவன் நம்ம வாங்கணும்னு நினைச்சவன் அவன் வாங்கினது, அவன் வாங்கணும்னு நினைச்சவன் நம்ம வாங்கினது. But yes, of course. Hopefully இது ஒரு நல்ல ஸ்டார்ட் டு தி சீசனா இருக்கணும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி an easy கேம். அந்த கேம்ல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும், பிளேயர்ஸ் வைஸ், மேனேஜ் டாக்டிக் வைஸ் அண்ட் கிரௌட் வைஸ் இதெல்லாம் நடக்குங்கிறத பத்தி தான் இந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கேமோட ப்ரிவியூ பண்றதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் as usual. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் சஜஷன்ஸ் இருக்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இதெல்லாம் பேசி முடிஞ்சு எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம டேரக்டா கேமுக்குள்ள குதிச்சிருவோம். ஒரு டீம் போன சீசன் 15 முடிச்சிருக்காங்க. 15 முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரீ சீசன் கேம்ல அவங்க போர்ன்மவுத்தோட ஒரு நல்ல ஒரு 4-0. பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் தே காட் லைக் a couple of draws and they lost one game. பட் ஒரு அவங்களுடைய பிகெஸ்ட் இஷ்யூவா இருந்த ஒரு விஷயத்துல 3 பிளேயரை வாங்கி அதை சரி பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா போன சீசன் 2வது முடிச்ச டீம், 2 செமிஃபைனல்ஸ் போன டீம், 6 பேர் சைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த 15 முடிச்சு 3வது சைன் பண்ண டீமுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்க்கு இருக்கிற பாசிட்டிவிட்டியில பாதி கூட இந்த 2வது 3 தடவை முடிச்சுட்டு 6 பேர் சைன் பண்ண டீமோட ஃபேன் பேஸ் கிட்ட இல்ல. இது அப்படி கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அவங்க தான் நத்திங் டு லூஸ். புரியுதா? என்னடா நடக்க போகுது இந்த சீசன், அப்படி என்னடா நடக்க போகுது? புரியுதா? 15ஆவே வந்தாச்சு, நீ என்ன பண்ண 20 தலை போறியா? அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு ஒரு இதுதான். மத்தபடி நமக்கு என்னன்னா we need to get more upgraded. லிவர்பூல் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 150 வரப்போகுது, யாரோ ஒரு ஐசாக் ஆர் சம்மன். சோ இந்த மாதிரியான பிரஷர் இருக்கு நமக்கு, பிகாஸ் யூ ஆர் சேசிங் டைட்டில். ப்ரையாரிட்டிஸ் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். அப்படின்னு நம்ம இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்படி வச்சுக்கலாமா? இப்போதைக்கு நம்ம அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இதே 6 கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ, டிசம்பர் டைம்ல என்ன நடக்க போதோ, அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ லைக் இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு டேல் ஆஃப் completely நான் சொன்ன மாதிரி 2 different fan bases, 2 different clubs at different stages in their process னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு situation. பட் நான் சொன்ன மாதிரி they are the ones that are more confident than us. லைக் நான் ட்விட்டர்ல போய் பார்த்தேன்னா probably Twitter is not like a complete reflection of ஒரு ஃபேன் பேஸ் என்ன ஃபீல் பண்ணுதுங்கிறத கம்ப்ளீட்டா காட்டுற ஒரு கருவியா ட்விட்டர் இல்ல. ஏன்னா நம்ம ஆர்சனலையே பாக்குறோம், ட்விட்டர்ல எவ்வளவு பேர் பிரச்சனை பண்றாங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே நம்ம ஸ்டேடியம்ல மேட்ச் பாக்குறப்ப இருக்காது. சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அது. சோ இந்த கேமுக்குள்ள போறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதிரியை பத்தி பேசுவோம். எதிரிங்கிற வர்றப்போ நம்ம பல நாள் எதிரி, ப்ராபப்ளி லைக் நான் சொன்ன மாதிரி ஓஜி ரைவல்ரி, இந்த பிரீமியர் லீக் ஒரு பெரிய ப்ராடக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த 2 டீம் தான். அண்ட் யுனைடெட்னு பார்த்தோம்னா போன சீசன் 15th முடிச்சாங்க. நத்திங் சீம் டு பி கோயிங் வெல் ஃபார் தெம் போன சீசன் அப்படின்னு இருக்கிறப்போ. ஸோ இப்போ இந்த சீசனுக்கு வர்றப்போ அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ஸ்லாம் பார்த்தீங்களா? அந்த போர்ன்மவுத் கேம் நல்லா விளையாடினாங்க, 4-0 விளையாடினாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஐ திங்க் தே பிளேட் அகேன்ஸ்ட் யார் கூட விளையாடினாங்க? 2-2 ஒரு டிரா ஆகுமே. ஆக்சுவலா அவங்க பிரீமியர் லீக் 4 பிரீமியர் லீக் டீம்ஸ் கூட விளையாண்டுருக்காங்க. லீட்ஸ், வெஸ்ட்ஹாம், அதுக்கப்புறம் போர்ன்மவுத், எவர்டன் கூட டிரா ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபியோரண்டினா கூட ஒரு கப் கேம் ஆடி இருக்காங்க. டிரா ஆச்சு, பெனால்டி பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட டோட்டல் ப்ரீ சீசன் 3 வின்ஸ், அதுக்கப்புறம் 2 டிராஸ் அந்த மாதிரி இருக்கு. சோ ஓவராலா பார்த்தா கரெக்ட்
ரொம்ப பெரிய டீம் கூட ஆடல. ஸோ வந்து எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா டிரான்சிஷன் ஆயிருக்குன்றது தெரியாது. செஸ்கோ வந்து இப்பதான் வாங்கியிருக்காங்க, இன்னும் ஒரு கேம் எதுவும் இல்ல. மற்றபடி குன்யா அண்ட் எம்போமோ பாத்தீங்கன்னா ஓகே, அவங்க ஓகே ஃபிட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கேம் போறப்போ நம்ம பார்த்தா ரெண்டு டீமுமே வந்து டிரான்சிஷன் டைம்ல இருக்கிற மாதிரி தான். அதாவது நம்ம வாங்கின நியூ பிளேயர்ஸ் அந்த நம்மளோட சிஸ்டம் எவ்வளவு வந்து ட்வீட் பண்ணணுமோ அதுவுமே இன்னும் வந்து ஃபுல்லா நம்ம இன்னும் பண்ணி முடிக்கல. லாஸ்ட் சீசன் ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் சண்டே. பட் ஆனா இந்த சீசன் இந்த சண்டே இந்த கேம் வீக் போறதுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்குன்றது நமக்கு இன்னும் தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து அவங்களோட நியூ சைனிங்ஸ் இதுக்கப்புறம் இப்போ இந்த செஸ்கோ தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரண்ட் 3 வந்து டோட்டலா நியூ. அதே மாதிரி பேக் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற பிளேயர்ஸ் தான், ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. லிசாண்ட்ரோ இல்லன்னு பார்த்தேன். மஸ்ராவி. சோ மஸ்ராவி வாஸ் கீ லாஸ்ட் டைம் வந்து மஸ்ராவி வந்து செம்மையா ப்ளே அவுட் ஃப்ரம் தி பேக் பண்ணான். ஆக்சுவலி சம்ம சைனிங் அவங்களுக்கு அது 15 மில்லியனுக்கு தான் வாங்கிருக்காங்க அந்த பிளேயரை. ஆக்சுவலா நமக்குமே அவைலபிளா தான் இருந்தாங்க. நம்ம ஆக்சுவலி ஒரு லிங்க் ஒரு விண்டோல டார்கெட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து அவனை பை ப்ரிஃபரன்சஸ் கம்மி ஆயிடுச்சு. மதுரை நம்ம போல. பட் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயர் அந்த சிஸ்டம்க்கு. அயாக்ஸ் ஆடி இருக்கா, செம்ம இன்டெலிஜென்ட் பிளேயர். பட் அவங்க இல்லன்றதே ஒரு வீக் பாயிண்ட் பாசிபிளி. கண்டிப்பா ஒரு கீ சேஞ்ச் என்னன்னா லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு இந்த சீசனுக்கும் அவங்களுக்கு லாஸ்ட் சீசன்ல 3-4-3 அவங்க ஆடணும்னு நினைச்ச சிஸ்டம்க்கு அந்த பிளேயர்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா இல்ல. அது இருந்த பிளேயர்ஸும் வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகல. பட் ஆனா வந்து அவங்க பண்ண நியூ சைனிங்ஸ் எல்லாமே வந்து அந்த சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஒரு அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து ஹோல்ட் அப் பிளே நல்லா வர தெரிஞ்ச மாதிரி, அதே மாதிரி மித்த 2 பிளேயர்ஸ் வந்து பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ற பிளேயர்ஸ் மாதிரி நல்லா வாங்கியிருக்காங்க, குன்யா அண்ட் எம்போமோ. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுறதுக்கு எஃபெக்டிவா சான்ஸ் இருக்கு. பட் ஆனா சின்ஸ் ஸ்டார்டிங் ஏதாவது ஃபர்ஸ்ட் கேம்ன்றதுனால இட் வில் பி டோட்டலி நியூ. அதாவது 2 டீமுக்குமே வந்து ரொம்ப நியூவா இருக்கும். ஸோ வந்து இந்த கோயிங் டு த கேம் எனக்கு வந்து கியூரியாசிட்டி தான் ரொம்ப பீக் ஆகுதே தவிர ரொம்ப பயமா இல்ல. மீன்ஸ் நமக்கு வந்து இது வந்து ஒரு இல்ல ஆக்சுவலா ரொம்ப பயமா இல்ல. ஏன்னா வந்து நமக்கு ஈவன் தோ நம்ம வந்து பேட் அங்க வந்து ஓட்டில வந்து பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தாலுமே இந்த கோயிங் இன்டு த கேம் அவங்களுமே வந்து அந்த எஃபெக்டிவா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் அண்ட் சுப்பமெண்டி அந்த 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 பிவட் வந்து எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ஒர்க் ஆகுதோ அவ்வளவு நம்மளும் கவுண்டர் பண்ணுவோம். சோ வந்து தாண்டி நம்ம இந்த பிவட்டை விளையாட போறோமாங்கிறதுமே ஒரு கேள்விக்குறிதான். நம்ம வந்து திருப்பி சிங்கிள் பிவட் போட்டும் போடுறது, ஏன்னா அவே கேம் வேற. சிங்கிள் பிவட் போட்டு நம்ம கூத்தடிப்பாரு. அதெல்லாம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு இதெல்லாம் செய்ய. நம்மளோட லாஸ்ட் ப்ரீ சீசன் கேமும் நான் நோட்டீஸ் பண்ணேன். சுபிமண்டி ரைஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டவுன்லாம் விளையாடலாம்னா நாட் லைக் மோர் இந்த அட்வான்ஸ்டா ஆடல. இல்ல ஆக்சுவலா லாஸ்ட் கேம் நாங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்த்திருந்தோம். இதுல டிஸ்கார்ட்ல நான் இருந்தேன். நான் வேற லிங்க்ல நான் போன்ல பார்த்திருந்தேன். டிஸ்கார்ட்ல. ஓகே 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 ஓகே. சோ அதுல பாத்துட்டு இருந்தப்ப அதான் எல்லாருமே சொன்ன விஷயம் அதான். ஏன்னா வந்து லைக் கேலஃபியோரி வந்துட்டு அந்த ஜோன் ஆக்கிபை பண்ணணும், இன்வெர்ட் பண்ணணுங்கிற ஒரு நீடே இல்லாம நம்ம மறுபடியும் வந்துட்டு அந்த ட்ரெடிஷனல் 4-2-3-1 மாதிரி ரைஸும் சுபிமெண்டியும் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க, மாத்தி எந்த ரோல் எடுக்கிறான், எவன் ஃபார்வர்ட் போறாங்கிறது. ஆக்சுவலி கேலஃபியோரி நல்லா ஆபரேட் பண்றான் அந்த ஸ்பேஸ்ல ஃப்ரண்ட்ல போயிட்டு. அவன் டிஃபெண்ட் பண்றானா இல்லையான்னு நல்லாதான்டா பண்ணுவான். எப்ப இன்ஜுரி ஆவறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதானே பிரச்சனையே இப்ப நமக்கு. சரியான ஒரு இந்த கேம்லயே வந்து கலஃபியூரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். ஏன்றது ஒரு டாக்டிக்கலா நான் சொல்றேன். அது ஏன்னா வந்து அந்த சைடு வந்து அமார்டு அதுக்கப்புறம் எம்போமோ 2 பேருமே வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. சோ வந்து அது எவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க அந்த கட் பண்றானோ கலஃபியூரி பிளஸ் ரைஸ் அண்ட் கேப்ரியல் இந்த காம்போ எவ்வளவு தூரம் கட் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம மேட்ச் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அங்க விட்டாங்கன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து வீக்னஸ் இருக்கும். அந்த சைடு வந்து அட்டாக் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நல்லா கிராசிங் சூப்பரா பண்ணுவான். டோனிக்குமே வந்து அந்த ஸ்விட்ச் பண்றது முன்னாடில இருந்து அந்த நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு. எனக்கு இன்னொரு மேட்டர்னா அந்த கலஃபியோரி உள்ள வந்து ஆடுறது வந்து மேக்ஸ் மோர் ஃபுட்பால் மோர் ஸ்மூதர் அந்த அதர் சைடு. அதுதான் வந்து செம்ம இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. எனக்கு ஸ்கெல்லி வரும்போது கூட அவ்வளவு ஃப்ளோ ஆகல. ஸ்கெல்லி வந்து த்ரூ பால் போட்டு மத்தவங்களை என்கேஜ் பண்ண வைப்பான். கலிஃபியோரி ஒரு ஃபுட்பாலே மாத்திரம் அந்த சைடு. இந்த கேஸ் கிரியேட்டர் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அது இவன் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இவன் தான். அது வந்து நம்ம எதிர்பார்க்கணும். ஆக்சுவலி அந்த மேட்ச்க்கு அப்புறம் ட்வீட் பார்த்தேன், கலிஃபியோரி வில் டிசைட் ஆர்சனல் சீசன்.
அந்த மாதிரி அது யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இது ஒரு வேணாண்டா example டேய். இல்ல இல்ல யாராவது போகாத. சிசி அது கரெக்ட் தான். இது வந்து மறுபடியும் அதை எழுதிருக்காது. தாமஸ் பார்ட்டே வந்து டிசைட் சீசன் ஒரு ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் பக்கத்துல சைட் லைன்லயே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ போ உடம்ப தேத்திட்டு வா, அடுத்த மேட்சுக்கு வான்னு அனுப்பிச்சு விட்டு அவனை லூயிஸ் கெல்லியை போட்டுருந்தோம். பட் நம்ம ப்ரீ சீசன் பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ரீ சீசன் நம்ம அதை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஸ்டார்ட்ல ப்ரீ சீசன் பார்த்தோம்னா தேவ் ஹேட் லைக் ஒரு ஒரு அளவுக்கான ஐ வுட் சே டீசென்டான ப்ரீ சீசன் தான். லைக் லாஸ் எல்லாம் போகுது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல்லா அமரும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறானோ அது ஃபுல்லா கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து அது வந்து ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி இல்லை. பிகாஸ் தே ஸ்டில் ஹேவ் சம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் பில்டப். அவங்க வந்து அந்த பேக்ல இருந்து அவங்க வந்து பில்டப் அடுத்த ஃபேஸுக்கு கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆர் இந்த சென்ஸ் ஐ வுட் சே அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஆகுது. அவங்க வந்து அந்த பேக்ல இருந்து அவங்க திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து செகண்ட் ஃபேஸ் கொண்டு வரதுக்கு டக்குன்னு முடியாம அது வந்து ஒரு லேபர்ட் ப்ராசஸ் மாதிரி இருக்கு. அகைன் இது புதுசா விளையாடுறாங்க. அவங்க போன சீசன் வந்து அவங்களுக்கு டிசாஸ்டரா இருந்தது. இப்ப வந்து அது கிட்டத்தட்ட வந்து கோட்டெல்லாம் களைச்சு போடுங்க இப்ப முதல்ல இருந்து எண்ணுவோங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ல. ஸோ அதனால அதுல வந்து பில்டப்ல வந்து இது பண்ணணும் தான் பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட் திங் அகேன் நம்ம வந்து என்னதான் வந்து அவங்க வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரீ சீசன்லங்கிறத நம்ம என்னதான் வந்து இந்த பிளேயர்ஸ் வச்சு பார்த்தாலும் அந்த பிளேயர்ஸுமே புது பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு ஹை லெவல் காம்படிட்டிவ் கேம்ல இவங்களுக்கு புதுசா வந்திருக்கிற பிளேயர் யாருமே இப்போ எக்ஸிஸ்டிங் டீமோட ஒன்னா சேர்ந்து விளையாடல. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற சைடு, ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. ஸோ இதே நம்ம ப்ரீ சீசன் பார்த்தோம்னா ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம கடைசியா விளையாடின பில்பாவ் கேம் தவிர்த்து நம்ம ப்ரீ சீசன்ல எந்த கேமுமே நம்மளுக்கு கன்வின்சிங்கா இல்ல. அது வந்து ஒரு 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 பெரிய டிராபேக். நம்ம எது ட்ரை பண்ணுமோ அதான் எல்லாருமே வந்து ப்ரீ சீசன்ல வந்து தோத்ததை பத்தி வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தோத்ததை பத்தி கவலையே இல்லை. நீ ட்ரை பண்றது உனக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன இண்டிகேஷனா இருக்குது. வில்லாரியல் கேம்ல வந்து நம்ம வந்து 2 கோல் கன்சீட் பண்ணோம், இப்படி எல்லாம் கன்சீட் பண்ணா நம்மள 5-0 அடிப்பாங்கன்னு. கோல் கன்சீட் பண்ணது வேற, பட் நம்ம அட்டாக்ல நம்ம என்ன ட்ரை பண்ணோங்க அது ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆச்சா? அது ஒர்க் அவுட். அதுதான் எனக்கு வந்து பிக்கர் இஷ்யூவா இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் ஷோர் பண்ணிடுவோம் எப்படி இருந்தாலுமே தெரியும். அது நம்மளுக்கு டிஃபென்சிவ்லி எந்த இஷ்யூஸும் இல்ல. சோ ப்ரீ சீசன் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் அன்கன்வின்சிங் தான். அன்கன்வின்சிங்கா இருந்துச்சு. பிலோ பாரா தான் இருந்துச்சு டெஃபினட்டா. அபார்ட் ஃப்ரம் தி லாஸ்ட் கேம் பிலோ பாரா தான் இருந்துச்சு. அதான் லைக் அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன் பேஸ் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம வந்து போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேமுக்கு மெயினாவே. நீங்க சொல்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா டைமிங் ஆஃப் த சைனிங்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏன்னா வந்து நம்ம சைன் பண்ணது கியோக்கரஸை சைன் பண்ணி அவன் வந்து சிங்கப்பூர் போறப்போ வி ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் த செகண்ட் ப்ரீ சீசன் கேம், கரெக்டா? ஸோ அதே மாதிரி நோனி மெடுவுக்கே வந்து சிங்கப்பூர் இதுக்கு கூட்டே போல. அவன் வந்து இங்க எமிரேட்ஸ்ல தான் வந்து அவன் ஜாயினே பண்ணான் டீம் கூட. ஸோ நியூ சைனிங்ன்ற பொறுத்தளவு ஜுபமெண்டி வந்து ஏர்லியா டீம் கூட வந்துட்டான். அவனும் வந்துட்டு இந்த ப்ரீ சீசன்ல பாத்தீங்கன்னா டீமோட ஃபிட் ஆகிற அந்த ஜெல் ஆகிற இது வந்து நல்லாவே தெரிஞ்சது, வெரி எவிடென்ட். நான் வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து டைமிங் வந்து தான் நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து ஏன்னா வந்து இப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னா யோக்கரஸ் வந்து அந்த 4th கேம் இருக்கு இல்லையா, அதாவது அகைன்ஸ்ட் வில்லாரியல் கூட தான் வந்துட்டு ஃபுல் டீமோட வந்து விளையாட ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த நேரத்துல வந்துட்டு அவன் நிறைய ரன்ஸ் பண்ணி வந்து நம்ம சாக்காவோ இல்ல டிஃபரெண்ட் ப்ரோ. நான் வந்து யாருமே ஒத்துக்கவே மாட்டேன். வெரி வெரி டிஃபரெண்ட். அவனோட ஒரு ஒரு ஆக்ஷனுமே செம டிஃபரெண்டா இருக்கு டீமுக்கு. வரும்போது நான் கவனிச்சேன், இது ஆக்சுவலி சிட்டியோட ஃபர்ஸ்ட் 3-4 கேம்ஸ் கவனிச்சேன். ஹாலாண்ட் எடுக்கிற எந்த ரன்ஸுமே யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து திடீர்னு பிரீமியர் லீக்ல அப்படியே ஸ்விட்ச் ஆச்சு. டெப்ரான் எல்லா கவர்னும் கவனிக்க ஆரம்பிச்சான். ரன் எடுக்கிறான்றத டீம்மேட்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க சிட்டில ஹாலாண்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ். அதே மாதிரிதான் இப்போ வந்து கியோக்கரஸ் ஒரு மேட்ச் நடுவில் கத்துவான் இந்த மாதிரி, நான் இந்த பக்கம் பாருங்க, நான் இந்த பக்கம் ரன் எடுக்கிறேன். சேனல்ஸ் ரன் எடுப்பான் ரைட்ல லெஃப்ட்ல. இந்த மாதிரி ரன் வந்து எனக்கு தெரிஞ்சு மோர் டுவர்ட்ஸ் நான் திடீர்னு இப்ப நாளைக்கு ஓடிகார்ட்ல ஒரு 2 அசிஸ்ட் அவனுக்கு போட்டாலுமே அதிர்ஷ்டம் இல்லைன்றேன். ஏன்னா இட் மைட் கிளிக் அகைன் சடன்லி. ஏன்னா டெப்ரான் அப்படிதான் கிளிக் ஆச்சு. ஒரு அசிஸ்ட் போட்டுனே இருந்தான். அந்த வெஸ்ட் ஹாமோட ஆரம்பிச்சது போட்டுனே இருந்தான், ஹாலாண்ட் அடிச்சுனே இருந்தான். அந்த மாதிரிதான் கியோக்கரஸ் வெரி டிஃபரெண்ட். ஸோ நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் 2 கேம்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு இந்த டீம் எவ்வளவு ஜெல் ஆகுது, அதே மாதிரி ஆர்டெட்டா இப்போ டபுள் பிவோட் யூஸ் பண்றானான்றது வந்து கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ வி வில் ஹேவ் அ வெரி கிளியர் இண்டிகேஷன் அஸ் டு எப்படி நம்ம வந்து சீசன் இருக்க போகுதுன்றது இந்த நெக்ஸ்ட் 2 to 3 கேம்ஸ்ல தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவு பார்த்தா ஐ எம் வெரி எக்ஸைட்டட்.
இல்ல முதல் ஆனா 2-3 கேமே வந்துட்டு அந்த லீட்ஸ் இப்ப நமக்குன்னு வரா மாதிரி முதல் கேம் யுனைடெட், லிவர்பூல் ரெண்டாவது கேம் ப்ரொமோட்டட் டீம், நீ மூணாவது கேம் நீங்க ஆன்ஃபீல்டு. 3வது கேம் பாருங்க, லிவர்பூல் கேம் வந்து தீயா இருக்க போகுது சத்தியமா. நாம எரியாம இருந்தால் கடைசியில எண்டு தான், எனக்கு சந்தோஷம் தான். அது போற எனக்கு அதெல்லாம் இப்போதைக்கு. பட் யா, யுனைடெட் வந்து லைக் டெஃபினெட்லி ஒரு ஒரு காம்பினேஷனை தான் ஆக்சுவலாக நம்ம ஃபேஸ் பண்றோம். we are not just facing லைக் ஒரு டீம். ஏன்னா அவங்கள நான் முதல்ல அந்த க்ரௌட் பாயிண்ட் அதுக்கு தான் நான் மெயினாக சொன்னேன். ஏன்னா தேர் க்ரௌட் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி சார்ட் ஆஃப் லைக் எக்ஸைட்டட். நான் சொன்ன மாதிரி அது வந்து நம்மளுக்கு வந்து ஓல்ட் ட்ராஃபர்டுங்கிறது கடந்த பல சீசன்களா என்னைக்குமே ஒரு இன்டிமிடேட்டிங் கிரவுண்டா தான் இருந்திருக்கு. டியூ டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நம்மளால வந்து அங்க போயிட்டு கான்ஃபிடென்ட்டா இது வரைக்குமே வந்து நம்ம இந்த கேம் ஜெயிப்போம்னு சொல்லவே முடிஞ்சது கிடையாது. அண்ட் லாஸ்ட் சீசன் அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம வீக்கெண்ட் டீம் விளையாடினாலும் தோத்துருக்க வேண்டிய மேட்ச் அது. எப்போ அது ஒரு டிரா ஆச்சு அந்த மேட்ச், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இதர் வே இட் குட் ஹவ் கான், பட் ப்ராபப்ளி தே ஹேட் த பெட்டர் சான்சஸ் தென் அஸ். நம்ம வந்து 1-1 டிரா பண்ணது ஒரு ஃபேர் ரிசல்ட்டா எதுல இருந்தாலும் இட் குட் ஹவ் பின் 2-1 இன் தேர் சைட். கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிவன் வேர் தேவர். அது இந்த கேம் ஓடில வரப்ப ப்ராபப்ளி அவங்க எமிரேட்ஸ் வர்றப்ப அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே வந்து எமிரேட்ஸ்ல வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நம்ம ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் மோசம். நம்ம பேசின மாதிரி போன சீசனுக்கு முந்தின சீசன் நம்ம 1-0 வின் பண்ணோம். ஒரு கிளியரான நம்ம எப்படி விளையாடணும்னு கரெக்டா போய் பிளானை போய் எக்ஸிக்யூட் பண்ணி 1 கோல் போட்டதுக்கு அப்புறம் அமுக்கி விளையாடணும் உங்களுக்கு சான்ஸே கூட. ஏன்னா ஆர்டெட்டா சீசனுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம், சாரி அந்த கேமுக்கு முன்னாடியே அவங்களுடைய குவாலிட்டி வந்து டிரான்சாக்ஷன்ல எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து ஓவரா வந்து ரிஸ்க் எடுத்து சான்ஸ் எடுத்து அந்த மாதிரி விளையாட்டுலாம் பண்ண மாட்டோம். ஒரு ப்ரொஃபஷனலா எங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுவோம்னு அந்த மாதிரி 1-0 போட்டு நல்லா டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிடுவோம். அதுக்கு முந்தின சீசன் வின் பண்ணோம் இடிஹெச்சோட. பட் அதுக்கு அகைன் இடிஹெச்சோட ஃபர்ஸ்ட் சீசன்லயும் 1-0 லீட், அந்த கோல் சாக் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் 3-1 நம்ம தோத்துருவோம் அந்த மேட்ச். இன்ஃபேக்ட் அந்த பாயிண்ட்லுமே நம்ம தான் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்த டீமா இருந்தோம். பட் தட் வாஸ் a young team, a different team. இப்போ கொஞ்சம் மெச்சூரா இருக்காங்க எல்லாமே. ஸோ ப்ராபப்ளி they'll be able to handle let's say the situation better. இந்த அக்கேஷன் தான் ஒரு முக்கியமான விஷயம். இதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு இப்ப எந்த டீம் கூட சொல்ல முடியல, எந்த டீமோட இருந்தா நம்ம இன்னும் ஈஸியா பண்ணிப்போம். ஒரு சவுத் ஆம்டன் அவங்க இல்லையோ, ஒரு பேர்ன்லியோட இருந்ததுன்னா நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வந்து ஃபர்ஸ்ட் கேம் இவங்களோட இருக்கிறதுனாலதான் வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஃபேக்டர் டெஃபினட்டா இருக்கணும். தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. லைக் அல்டிமேட்டா எந்த பாயிண்ட் போனாலும் திஸ் இஸ் ஹவ் தீஸ் கேம்ஸ் பேன் அவுட். ஸோ இப்போ ப்ரீ சீசனை தாண்டி பேசுறப்போ அவங்களுடைய ஸ்குவாட்னு பாக்குறப்போ 3 புது சைனிங் வந்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அமோரம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ண நினைச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிஃபென்ஸை ஷோர் அப் பண்றது. அது வந்து நம்ம போன சீசனே பார்த்தோம். அவங்க வந்து கோல்ஸ் போட முடியலனாலும் கோல்ஸ் கன்சீட் பண்ணாம இருந்தாங்க. அது வந்து ஆஸ் த சீசன் ப்ரோக்ரஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. நாட் தட் தே டோன்ட் ஹேவ் ஹோல்ஸ், பட் அந்த 3 at the back போட்டுட்டு அவங்க எஃபெக்டிவா வந்துட்டு கோல் ஸ்கோரிங்கை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தேர் டீம். நிக்கில், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. போன சீசன் அவங்க சைடுல இருந்து யார் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர் நினைக்கிறேன்? ப்ரூனோ தாங்க. ப்ரூனோ டெஃபினெட்லி ப்ரூனோ தான். அவன் வந்து நான் லாஸ்ட் சீசன் அவன் பண்ணது வந்து சான்ஸே இல்ல. அது அந்த லிவர்பூல் கேம் அவன் வந்து அந்த ப்ராப்பர் சிஎம் ஆயிட்டான். அந்த தூக்கி போடலாம் இல்லாம அவனுக்குள்ள இருக்கு இன்னும். அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இன்டர்வியூ கிட்ட இருந்தா போனை தூக்கி போடணும்னு அந்த மாதிரி இருக்கு அவன்கிட்ட இன்னும். பட் ஸ்டில் வந்து ஒரு ப்ராப்பர் சிஎம் கேம் எல்லாம் லாஸ்ட் டைம் காமிச்சா செம மெச்சூர்டு கேம். ஸ்டில் நம்பர்ஸ் வேற இல்ல அவன்கிட்ட 23 இருந்துச்சு நினைக்கிறேன் போன சீசன். ஸ்டில் எலைட், செம்ம எலைட் ப்ரூனோ. நமக்கு இந்த கேம்ல கூட எனி கேம் டாப் கேம்ல அவனால அஃபெக்ட் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு குவாலிட்டி ப்ரூனோட்ட. கண்டிப்பா அந்த எஃபிஎல் டீம் போடுறப்ப நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், யாரா எடுக்கலாம்னு. ப்ரூனோவை எடுத்து போடுவோம். எதுவா இருந்தாலும் அவன் ஒரு ஃப்ரீ கிக்னா அவனுக்கு இருக்கிற பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்கோரிங் கோல் பிஎல்ல யாருக்கிட்டயுமே இல்ல அந்த அளவுக்கு. சோ ஒரு டிஃபரன்ஸ் மேக்கரா கண்டிப்பா அவன் தான் வருவான் அந்த பாயிண்ட்லங்கிற மாதிரி தான். ப்ரூனோ செஸ்கோ இஸ் ஆல்சோ சம்திங் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் வந்து கேப்பபிள் ஆஃப் அந்த ஓவர் தி இது போடுறது. அதுவும் இவன் செஸ்கோ மோர் அத்லெட்டிக். இது கொஞ்சம் ஃபிளையிங்ல இது பண்றது. ஹாலாண்ட் மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் ட்ரை பண்ணுவான். சோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் பார்க்கலாம். எனக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஹவு மவுண்ட் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தான். மவுண்ட் இந்த கேம் ஆடுவானாங்கிறது டவுட் தான். சோ மவுண்ட் இப்ப நிஜமாவே யூஸ் பண்றாங்களா? பிளஸ் செஸ்கோ நாட் ஃபிட், செஸ்கோ நாட் ரெடி டு ப்ளே சொன்னால. செஸ்கோ ரெடி டு ப்ளே. செஸ்கோ ரெடி டு ப்ளே. செஸ்கோ ஸ்டார்டிங் டுமாரோன்ற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க. சோ செஸ்கோ ஃபைன். பிளஸ் இந்த ப்ரீ சீசன் லுக்ஷா இருக்காருல்ல, ஒரு 5 கேம் ஆடிட்டு ஒரு 30 கேம் இருக்க மாட்டாரு. அவரு வேற இருக்காரு இப்போ. சோ அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆல்மோஸ்ட் லூக்ஷா, செஸ்கோ, எம்பிஎம்ஓ இவங்க 3 பேரு, ப்ரூனோ இவங்க 4 பேர் வச்சு பிரச்சனை கிடையாது.
குன்யா இஸ் ஓகே. நான் வந்து குன்யா வந்து எந்த இப்போ ஒரு ஆர்சனல் டீம் வந்ததுன்னா நான் சொல்லியிருப்பேன், அதுவே ஒரு டிஸ்ஓரியன்டட் டீம் யுனைடெட். அங்க கூனியா எப்படி ஃபேர் பண்ணுவான்றது என்ன எப்படி பெருசா சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கூனியா வந்து ஜீசஸ் மாதிரி பிளேயர், ஓகேவா? சோ எசென்சியலி லெஃப்ட்ல அவங்களுக்கு முன்னாடி இருந்தது ராஷ்வர்டு. ராஷ்வர்டு வந்து பிஹைண்ட் ரன்ஸ் ஓடுவான், ப்ரூனோ பால் போடுவான். இப்ப இது எப்படி குனியாட்ட வந்து எதிர்பார்க்கறது? யார் வந்து நீட்ஸ் தி பால் அட் ஹிஸ் ஃபீட் பிளேயர் அவனுமே. சோ எப்படி அதை யூஸ் பண்ண போறாங்கன்றது தான் the new thing that they are going to do. இந்த தடவை எப்படி நம்ம வந்து 2023ல ஜீசஸ் உள்ள கொண்டு வந்து நம்ம உள்ள அப்படியே ரொம்ப அப்படியே 1/1 பாஸ் ஆடிட்டு அப்படியே உள்ள எடுத்து போனோமோ, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது யுனைடெட் கேம். மத்தபடி வந்து அந்த டிஎம்ன்றது அவ்வளவு பேர் ஓட்ட. இப்ப சென்டர் பேக் லிசாண்ட்ரோ வேற இல்ல, ரைட் பேக்ல பில்டப் கிடையாது மசுராய். சோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ஜாயிண்டடா தான் இருக்கு. ஆனா அவங்க கிரவுட் செம புல்லிங் ஃபேக்டர். லாஸ்ட் டைம் வந்து அவங்க ஹோம்ல போய் நம்ம வந்து டிரா தான் பண்ணோம். சோ அது வந்து அந்த கிரவுட்ன்ற புல்லிங் ஃபேக்டர் தான் வந்து இந்த மாதிரி கியோகரஸ். பட் ஜுபிமெண்டி பத்தி சொல்லி ஆகணும். அவன் வந்து அந்த புது பிளேயர் மாதிரி டீமை பத்தி பேசுறப்ப பேசுவோம். அது நம்ம டீமை பத்தி பேசுறப்ப பேசுவோம். பட் அவங்க சைட்ல இருந்து த்ரெட்னு பார்த்தானா ஆப்வியஸா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறது பிக்கெஸ்ட் த்ரெட். நீ சொன்ன மாதிரி ப்ரூனோ கன்ஃபார்ம்டு த்ரெட். 90 மினிட்ஸ்ல எந்த மினிட்ல வேணா ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. நீ சொன்ன அந்த ஒரு சென்டர் மிட்ஃபீல்டரா மாறினது வந்து ஆக்சுவலா லைக் ஸ்டில் அவன் வந்து ஃபுல்லி அந்த 100% அந்த ரோலை வந்து ஓன் பண்ற மாதிரி ஆகல. பட் ஆனா அவனுடைய குவாலிட்டிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நீ சொன்ன மாதிரி கரெக்டா எடுத்திருக்கான். அந்த ஒரு ஃபேக்டர் விச் மேக்ஸ் தம் த்ரெட்டனிங் ஆக்சுவலி. அது ஒரு டெஃபினட்டா இன்னும் அந்த ஹாலிவுட் பால் போடுறதுக்கு ட்ரை பண்றான். டப்புன்னு அப்படியே மேல இருந்து ஒரு பால் தூக்கி போடுறது அதெல்லாம் ட்ரை பண்றான். பட் அந்த ரோலை ஓன் பண்றதுங்கிறது நான் இவ்வளவு பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஸோ தட்ஸ் டெஃபினெட்லி அ பாசிட்டிவ் ஃபார் தெம். அகைன் எம்புஎமோ இஸ் கேப்பபிள் ஆஃப் லைக் ப்ரொடியூசிங் மூமெண்ட்ஸ். அதுவுமே வந்து டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரெட்டா தான் இருப்பான். செஸ்கோ புதுசு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கவுண்ட் ஹிம். எஸ்பெஷலி இந்த செஸ்கோ குனியா எம்புவெல்லாம் முதல்ல அவங்களுக்கு விளையாடுறானுங்க. இதே மாதிரிதான் ஆண்டனின்னு ஒருத்தன் வந்தான் முதல் கேம்ல வந்து நம்ம விளையாடுறப்போ அசால்ட்டா ஒரு கோலை போட்டு சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டலா வேற போனோம். அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு, காண்டா இருக்குது எனக்கு. பட் அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இந்த கேம்னு வர்றப்ப எனிதிங் கேன் ஹேப்பன். தட்ஸ் a thing. ஃபார்ம் இது ஒரு டாபி இல்லனாலும் ஃபார்ம் கோஸ் அவுட் ஆஃப் தி விண்டோ இந்த ஒரு கேமுக்கு. பேக் தான ப்ரோ. நான் ஆக்சுவலி ப்ரீசீசன் கவனிக்கல. யுனைடெட் ஸ்டில் 3 at the back தான. 3 at the back தான். அதுதான் அவங்கள மெயினா வந்து அந்த கோல் கன்சீடிங்க கம்மி பண்ணிருக்கிறதுக்கான ஒரு ரீசன். ஏன்னா நம்ம ETH யுனைடெட்னா பார்த்தோம்னா ஒரு மேட்சுக்கு 20-25 ஷாட் விடுவானுங்க. இப்ப அது இல்ல, அது பயங்கரமா கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் தே லைக் ரிசார்ட் டு திஸ் 3 at the back போட்டு அவங்க வந்து அந்த டிஃபென்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்தாலும் அதான் பண்ணி ஆகணும். நீங்க வந்து மத்த வச்சுட்டு நான் கோல் போடுறேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஆல்ரெடி கோல் விட்டுன்னு இருக்கிறப்ப திருப்பி இந்த மாதிரியே பண்ணிருந்தீங்கன்னா போடுற கோலுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம தான் போகும். ஸோ that's definitely there. And I think defensively அவங்களுக்கு வந்து solidity தானே தவிர்த்து த்ரெட்னு எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல. லைக் அமாத் இஸ் குட், பட் அவன் பொசிஷனுக்கு வரணும். அவன் பொசிஷனுக்கு வந்தாதான் அவனுடைய ஒரு த்ரெட் இருக்கும். இஃப் இஸ் கோயிங் டு பி லைக் ஹோல்டிங் வித் தேர், அவனோட வேலையும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். லெட்ஸ் see how that goes. ஸோ இதுதான் அவங்க சைட்ல இருந்து த்ரெட்ஸ். அவங்க சைட்ல வீக் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கு, பட் த்ரெட்ஸ் தான். இன்னொன்று வந்து டோர்கோ டிட் வெல் ப்ரீ சீசன்ல. ஆக்சுவலா ஏதோ ஒரு கேம்ல நல்லா விளையாடணும் பார்த்தேன் நான். ஒரு அது இது பார்த்தப்ப. ஸோ இதுதான் வந்து டாக்டிக் போர்டுன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம சைடு நம்ம டீமை பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு லைக் ஐடியலி லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங் லைனப் வந்து போன கேமுக்கு நெக்ஸ்ட் கேமுக்கு ஐ டோன்ட் திங்க் யோகரஸ் வில் ஸ்டார்ட். ஐ திங்க் இட் வில் பி ஹாவர்ட்ஸ் ஸ்டார்டிங். கண்டிப்பா அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். அப்படி சொல்றீங்களா? பிக் கேம்ங்கிறதுனால எஸ்பெஷலி அவன் டிஃபென்சிவ்லி வந்துட்டு இவனுக்கு இருக்கல. ஹாவர்ட்ஸ்க்கு பெருசா ப்ரீ சீசன் இல்ல, கரெக்டா? யோகரஸ் தான் ப்ரீ சீசன் இருந்துச்சு. மூணு கேம் ஆனா, பட் லாஸ்ட் 2-3 கேம்ஸ் பிளஸ் அந்த முடியும் போதுமே வந்து கியோகரஸ் தான் அவன் ஃபுல்லா ஆடினான். அவன் நினைச்சிருந்தா ஹாவர்ட்ஸோட, ஏன்னா அந்த லாஸ்ட் லைனப் நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி தி ஓப்பனிங் லைனப் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் நினைச்சிருந்தா ஹாவர்ட்ஸ் ஆட வச்சுட்டு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் கியோகரஸ் மாத்திருக்கலாம். அந்த லாஸ்ட் உள்ள என்ட்ரா 11 வந்து சீம்ஸ் லைக் தட் 11 இஸ் கோயிங் டு பி தி இந்த 11 பிரீமியர் லீக் ஸ்டார்டிங் டே 11. எனக்கு அதோட ஆப்போசிட் என்னன்னா, எனக்கு வந்து ஹாவர்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம எப்படி விளையாடுவோம் என்ன பண்ணணுங்கிறது லைக் கிட்டத்தட்ட the back of his hand தெரியும். I would say to the extent that இப்ப நம்மளுக்கு ஓடகார்டு இல்லைன்னா அவன் தான் வந்து பிரஸ் லீடரா இருப்பான். அவன் அதை கரெக்டாவும் செய்வான். அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு தெரியும் நம்ம எப்படி விளையாட போறோங்கிறது. இந்த கேம் வந்து பெரிய கேம் பிளஸ் டிரான்சிஷனல் த்ரெட் இருக்கிறதுனால டெஃபினட்டா அவன் வந்து ஓஓபில ரிஸ்க் எடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
அவுட் ஆஃப் பொசிஷன் கண்டிப்பா. ஏன்னா கியோகர்ஸ்க்கு வந்து அது வந்து ஃபுல்லா யோகரஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. பிரஸ் பண்றது வந்து எக்ஸாக்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் வெல் வித் ஓடிகார்டு. அது இப்போதைக்கு வந்து தெரியல. அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்பதான் நீங்க சொன்ன அந்த பர்ன்லி ஃபேக்டர் வருது. இப்ப பர்ன்லியே ஆடிந்தானா அவன் அந்த ப்ராபப்லி அப்படியே கொஞ்சம் அந்த ஃபேக்டர் எடுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கலாம் அந்த அக்லிமடைஸ் ஆகிறதுக்கு. பட் அப்சல்யூட்லி இப்போ வந்து மேபி அவன் நீங்க சொல்ற மாதிரி ஆர்டெட்டா பீன் ஆர்டெட்டா ஹேவர்ட்ஸ் தான் கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன் சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்துட்டு ஹேவர்ட்ஸ் வச்சு விளையாடுறோம். இன்கேஸ் கோல் வரல அப்படி இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ, ஒரு ஃபிட் கியோகரஸ் அகைன்ஸ்ட் லைக் ஒரு 60 மினிட் விளையாடின டிஃபெண்டரும் வந்து ஒரு பயங்கர ஒரு டிஃபரெண்டான ஈக்குவேஷனா இருக்கும் அந்த பாயிண்ட்ல. ஸோ அது இருக்கிறப்ப டெஃபினட்டா அங்கேயே ஒரு சேஞ்ச் வரும் தான் நான் எதிர்பார்க்கறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டார்டிங் லைன் அப் தான் இருக்கும். கெலஃபியோரி, கேப்ரியல், சலீபா, டிம்பர், ரைஸ், சுபிமெண்டி. அது டபுள் பிவட்ல ஆட போறாங்களான்னு தெரியல. ஆடினா நல்லா இருக்கும், ஆட போறாங்களான்னு தெரியல. ஆனா கெலஃபியோரி வச்சு ஆடுறதுனால ப்ராபப்ளி அதை ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் அகேன் மார்டினெல்லி, ஹாவர்ட்ஸ், ஐ வுட் சே ஓடகார்ட், சாக்கா இதுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம வந்து 4-2-3-1 போனோம்னா 4-3-3 போனோம்னா சுபிமெண்டி வந்துடும். ஸோ டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போமே மாதவன். எஸ் ப்ரோ. ஆக்சுவலா அவங்க வந்து 3 அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்க விங் பேக்ஸ் வந்து டச் லைன் ஹக் பண்ணி தான் விளையாடுவாங்க எப்பயுமே. அதே மாதிரி உகார்டே அண்ட் ப்ரூனோ வில் பி தேர் சென்டர் மிட்ஃபீல்டர்னு எனக்கு தோணுது. ஆமா 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 ஆமா. இந்த கேமுக்கு மைனோ வருவானா தெரியல. மேபி வந்தாலும் அந்த ஒரு ப்ரொஃபைல் ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரியான கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியாத ஒரு ப்ரூனோ காம்பினேஷனுக்கு உகார்டே இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஆக்சுவலா. சோ அதனால அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல காஷ்மீர் ஆடுவானா? கசிமீரோ கஷ்டம் தான் ப்ரோ. இந்த அவனை வந்து ஈஸியா வந்து மீன்ஸ் அவனோட ஏஜுக்கு வந்து இப்போ ரன் பண்ண முடியல. பிசிக்கல் அட்ரிபியூட்ஸ் இந்த கேமுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. டிரான்சிஷன்ல நிறைய வந்து ஓட வேண்டியிருக்கும். இப்ப இந்த கேம் வந்து நான் இன்கேஸ் நம்ம வந்து கியோகரஸோ இல்ல ஹேவர்ட்ஸோ ஸ்டார்ட் பண்றோம்னாலுமே நம்ம வந்து அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணதான் இப்ப பார்ப்போமே தவிர வி வில் நாட் என்ன சொல்றது ரொம்ப வந்து கண்ட்ரோல்டா விளையாட மாட்டோம் தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து கட்டாயமா இன்கேஸ் அவன் கசிமீரோ இருந்தான்னா வந்து வி வில் ரிப்பம் த்ரூ. ஆக்சுவலா வந்துட்டு இந்த காம்பினேஷன் தான் ஒர்க் ஆகும் இவங்களுக்கு சொல்ல போனா. அதே மாதிரி குன்யா எம்போமோ இருக்கிறதுனால வந்து செஸ்கோ வந்து இங்க கொஞ்சம் டிராப் பேக் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க எந்த சைட்ல இருந்து அட்டாக் பண்ண போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் வந்து ரைட் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண போறாங்கன்னா டோர்கு கொஞ்சம் பேக் சைட்ல போயிட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவன் வந்து முன்னாடி போயிடுவான். சோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இந்த மோர் பெட்டர் இன் இந்த ரைட் சேனல் ஆடுறதுக்கு. ஆக்சுவலி அதுல வந்து அவன் சொல்லியிருந்தாங்க இஸ் மோர் எப்படி சொல்றது சலீவா மாதிரி. சலீவா வந்து கொஞ்சம் இந்த ரெண்டு லெஃப்ட் ரைட்ல எங்க வேணா ஆட முடியும். பிளஸ் அவன் சேனல்லயும் கொஞ்சம் பேஸ் இருக்கு. யோரோ அந்த மாதிரி தான். யோரோ கிட்ட கொஞ்சம் பேஸ் இருக்கு முடியும். பட் எனக்கு மெக்வேர் அந்த பக்கம் போனாலும் எனக்கு வந்து பெருசா இது இல்லை. ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ப்ரெஸ்ஸிங் ட்ராப்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போயிட்டோம்னா யோரோ வந்து யாரு ப்ரெஸ் பண்றது? இன்கேஸ் ரைஸா இல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் மடுவைக்கே யோரோவை ப்ரெஸ் பண்றதா இல்ல அமாட் ப்ரெஸ் பண்றதா? இந்த நாள்ல தான் ஓவர்லோட் ஆகும் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் கலஃபியூரி அண்ட் கேப்ரியல் இவங்களை வந்து எம்போமா வந்து கலஃபியூரி உள்ள பிச் போனோம்னா கலஃபியூரி அமாதா ப்ரெஸ் பண்ணுவானா இல்ல எம்போவும் ப்ரெஸ் பண்ணுவானா? இந்த ரெண்டு இது வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்பெசிபிக்கலி இங்க வந்து ஆப்போசிஷன் பாத்திருக்கேன் ப்ரோ. நம்ம வந்து கொஞ்சம் அப்பதான் இருப்போம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 சீசன்ஸோட சொல்றேன். இந்த சீசன் பத்தி எப்படி இருக்கு போது தெரியல. 3 at the back ஆப்போசிஷன் ஆடும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கவனிச்சிருக்கேன்னா நம்ம ரெண்டு ஃபுல் பேக்ஸும் அப்பதான் இருப்போம். அப்பதான் இருப்பாங்க. அவுட் ஆஃப் பொசிஷன்ல சொல்றேன். அவங்களோட கேப்பே விடாம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியாக்ஷன் டைம் இருக்காது. நீ கொஞ்சம் விட்டுனா கூட ஓவர்லோடு ஃபுல்லா பண்ணிடுவாங்க, நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. அதனால நான் எப்ப கவனிச்சிருக்கேன்னா ஸ்கெல்லியா இருக்கட்டும் இல்ல டிம்பர் ஆர் ஒயிட் ரெண்டு பேரும் யாராவது இருக்கும், ரெண்டு பேருமே அப்பதான் இருப்பாங்க. சோ இவங்க எந்த அட்டாக் ஆடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஃபெண்டர் இது பண்ணணும். சரி இன்கேஸ் அமாத் அட்டாக் பண்றோம்னா கலஃபீர் அமாத் பிடிக்கணும், கேப்ரியல் வந்து எம்போவை பிடிக்கணும். ஸோ சஸ்கோ சலீபா இந்த மாதிரி வந்துடும். டிம்பர் இந்த நாளா வந்துடும். ஸோ உகார்டே ப்ரூனோ இவங்க ரெண்டு பேரும் சுபிமெண்டி ரைஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து மேன் டு மேன் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் இந்த டோர்கு சைடு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அமாத் இங்க போயிடுவான், யோரோ இங்க. சோ இந்த மாதிரி சுவிட்ச் ஆயிடும். அப்பம்போத்துல எப்படின்னா குன்யா வந்து சலீவா இது பண்ற மாதிரி இருக்கும், செஸ்கோ கேப்ரியல், அதுக்கப்புறம் எம்போமோ வந்து கலஃபீரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்.
அதே மாதிரி அவங்க பேக்ல இருந்து நல்லா விளாட ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்கேஸ் டெலிட்க்கு வந்து மீன்ஸ் ஓடகார்டு ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் என்னன்னா, இவன் தான் வந்துட்டு எங்க பால் போடுறது. ப்ரூனோ வந்து என்னன்னா அவன் ஓடிட்டே இருப்பான். ரைஸும் அதே மாதிரி அவனை இது பண்ணிட்டே இருக்கணும். இவன் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பால் போடுறான் அப்படின்னா, ஸோ அப்படின்னா இப்போ வந்து எம்போமோவும் வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பால் ரன்னர், சரியான ரன்னர். புனியாவும் அதே மாதிரி நல்லா கனெக்ட் பண்ணுவான். புனியாவும் சிஸ்கோவும் வந்து நல்லா எப்படி சொல்றது, மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு அவங்களால வந்து கனெக்ட் பண்ணி இது பண்ண முடியும். மிச்ச ரெண்டு எம்போமோ இருந்து ஃப்ரீ பண்ண முடியும். எம்போமோ அம்மாவோடையும். ஸோ எம்போமோ வந்து எப்படின்னா, அவன் இந்த சைடும் ரன் பண்ணலாம், இல்ல இங்கிட்டும் ரன் பண்ணலாம். அமாது வந்து வந்தான்னா இப்போ இங்க வந்துட்டு அவனோட வந்து அவனுக்கு இந்த ஷாட் இருக்கு இல்லையா, கட்டிங் பண்ணி இங்க ஷாட் போகுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவனுக்கு வந்து நல்லாவே வரும். சோ எம்போமோ வந்து இப்படி ரன் பண்ண வச்சுட்டு இவன் இங்க இருந்து இப்படி போய் இங்க ஷாட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த இந்த கேப்ரியலும் காஃபியரும் இந்த பர்டிகுலர் பேட்டிலுக்கு ரெடியா இருக்கணும். பட் அகைன் அவங்க வந்து இல்ல ஒரே ஒரு இது ஐடியலி வந்து யூ வுட் வாண்ட் எம்போமோ டு பி லைக், ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஆப்ஷன்ஸ் தான். எவன் வந்துட்டு வெளியே பிட்ச் வித்து ஹோல்ட் பண்றானோ அவனுக்கு பதிலா இன்னொருத்த உள்ள வராங்கிறது. பட் ஐடியலி அவங்க வந்து தே வுட் வாண்ட் டு கீப் எம்போமோ க்ளோசர் டு தி கோல் than அமாத். இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா வந்து எம்போமோ வந்து இந்த கிராசிங் எபிலிட்டி வந்து எக்ஸ்ட்ராடினரி அமாதை விட. சோ இவங்க வந்து செஸ்கோ குன்யாவும் இருக்கிறதுனால எம்பிஎமோ இங்க விட்டுட்டு அமாடுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்ச் இருக்கிறதுனால இந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஆனா எம்போமோக்கும் வந்து இங்க இருந்து டைரக்டா பால் போட்டு ஷார்ட் அடிக்கிறதுக்கும் அவனுக்கும் மீன்ஸ் ஹி ஹஸ் தி எபிலிட்டி. ஆன் பேப்பர் ஃப்ரண்ட் ஃபோர் செம ஃப்ளூயிட் அவங்களுக்கு. யோசிச்சு பார்த்தா எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க அம்மாட்ட உள்ள விட முடியும், எம்போமோ சேனல் பண்ண முடியும், கூனியாவை சேனல் பண்ண முடியும், செஸ்கோ உள்ள வைக்க முடியும். செஸ்கோ மாறலாம், செஸ்கோ அண்ட் எம்பியூமோ கூட மாறலாம். ஏன்னா எம்பியூ ஹேட் பிளேட் இன் ஸ்ட்ரைக்கர் ரோல் முன்னாடி பிரென்ஃபோர்ட்ல. சோ செஸ்கோ அண்ட் எம்பியூமோ கூட மாறலாம். சோ நல்ல ஃப்ளூயிடான ஃப்ரண்ட் ஃபோர் ஆன் பேப்பர். மேட்ச்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது வந்து நமக்கு சண்டே தெரியும். நமக்கு எப்படி இருக்குன்னு ரைஸ்க்கு வந்து கீ ரோல் ப்ரூனோ வந்து மார்க் பண்றதுக்கு. ப்ரூனோட்ட இருந்து நம்ம எவ்வளவு பாலை வந்து எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு டிரான்ஸ்லேஷன் எபிலிட்டி நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ஜுபமெண்டி பாஸ் போட்டு நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ப்ரூனோ அண்ட் ரைஸ் இந்த பர்டிகுலர் பேட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் இதுக்கு மிட்ஃபீல்ட்ல நமக்கு வந்து அட்டாக்கிங் அண்ட் அவங்களோட அட்டாக்கிங் சைடு பாத்தீங்கன்னா எம்போமோ அஹ்மத் அண்ட் கேப்ரியல் கல்ஃபி இந்த அட்டாக்கிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ரைஸ் அண்ட் ப்ரூனோ ஃபேக்டர் இருக்கு. பட் ஸ்டில் அந்த டிஃபென்ஸ் வந்து செம கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். ஏன்னா 4 பேருமே நீங்க அமட் கூட விட்டுருங்க, பாக்கி 3 பேருமே லிட்டில் இன்டெலிஜென்ட் சொல்லுவேன். செஸ்கோ கேன் மேக் இன்டெலிஜென்ட் ரன்ஸ். நம்ம தெரிஞ்சிருக்கோம் இத்தனை இந்த ஒரு 6 மாசமா கம்பேரிஷன் தான் பார்த்துட்டு இருப்போம். சோ இந்த கூனியா வந்து இந்த பால் டு ஃபீட் வச்சுக்கிறது ஈஸியா டேக்கிள் எடுக்க முடியும், ஒரு ஃபவுல் எடுத்துருவோம். சோ அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயர்ஸ் நம்ம 4 பேரும் செம கேர்ஃபுல்லா இருக்கணும், எஸ்பெஷலி கேலிஃபியோரி. அதான் எனக்கு நீ இப்ப சொல்றதுக்கு இப்ப சொன்னப்பதான் என்ன சிரிப்பா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவங்க யுனைடெட் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், சுபிமெண்டிக்கு நம்ம எதுவுமே காம்பு போட தேவையில்லை, லிவர்பூலே போட்டு குடுத்துட்டானுங்க அப்படின்னு. நம்ம செஸ்கோ வருவானு நம்ம பசங்க அவ்வளவு நம்பிக்கையில அவ்வளவு காம்பு போட்டானுங்க. யுனைடெட் பசங்க அதை வச்சு செலிப்ரேஷன் பண்ணாங்க மொத்தமா ஜாலியா. யா சோ இது அவங்க டீம். மாதவன் மேடஸ் நம்ம டீம் பத்தி பார்ப்போமே. சுபிமெண்டி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அது ஒரே ஃபேக்டர் என்னன்னா டக்குன்னு ரிலீஸ் பண்றான்ல பால, இமிடியேட் ரிலீஸ். நீங்க பார்த்தையோட கப்பல் ஆஃப் சீசன்ஸ் கொஞ்சம் இதுவாயிடுச்சு, அதுக்கப்புறம் இது அது ஒரு ஃபேக்ட், அந்த சாப்டரே ஓகே. பட் சுபிமெண்டி பால் கிடைச்ச அடுத்த செகண்ட் ரிலீஸ் பண்றான், தட் டு மேக்கிங் குட் வெரி இன்டெலிஜென்ட் சாய்ஸஸ். அதுதான் எனக்கு வந்து டக் டக்குன்னு அவன் பேரே வந்து தேவதூதன் தான் அவன் பேரு இப்போதைக்கு நான் வச்சிருக்கிறது. எங்கடா இருந்த நீ இவ்வளவு நாளா இதாங்கடா பாக்கணும்னு நினைச்சேன் நான். என் டீம் விளையாடுறது இல்ல, அதை ஃபெசிலிட்டேட் எப்படி பண்றான் இவங்கிறது தான். சோ நம்ம கிட்ட பால் இருக்கு, நம்ம இப்ப வந்து அட்டாக் பண்றோம் எப்படி. இப்போ நமக்கு பால் இருக்கும் போதுல நம்ம வந்து பேக்ல இருந்து தான் இது பண்றோம்னா, இப்போ நம்ம 3 அதாவது டிம்பர் அதே மாதிரி கலஃபியூரிக்கு இங்க வந்துருவான் கொஞ்சம் இந்த எண்டுக்கு. சோ கேப்ரியல் நான் யோசிக்கிற கலஃபியூரி உள்ள வந்துருவாங்க. நான் ஒண்ணு பார்த்தேன், இன்னொன்னு கவனிச்சேன். கலஃபியூரி வந்து சின்செங்கோ ரோல் எடுக்கிறான் 2023ல. அதனால மார்டினெல்லியால உள்ள ஆட முடிஞ்சது. மோர் க்ளோசர் டு கோல் மார்டினெல்லி போக முடிஞ்சது.
கரெக்ட் இது கரெக்ட். கூட வந்து ஒரு அனாலிசிஸ் பார்த்தேன். மார்டினெல்லி வந்து 2023ல வந்து நிறைய ஜோன்ஸ் வந்து உள்ளதான் ஆடி இருக்கான். அதனாலதான் அவனுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ். நீ என்னவா வந்து போன சீசன் முந்தின சீசன் இருக்கட்டும், மார்டினெல்லி வந்து போன சீசன் ஃபுல்லா டச் லைன்ல ஆட வச்சிட்டோம் எப்பவும் போல. அதே மாதிரி முன்னாடி சீசன் டச் லைன். இப்போ ஜின்செங்கோ ரோல்ல கலஃபியோரி ஆடுறதுனால, விச் இஸ் கலஃபியோரி ஓப்பனா வெளில ஆடுறான், மார்டினெல்லி கொஞ்சம் மூவிங் இன்சைட். அதனால வந்து we can see more movement around that area. இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரைஸ் ஓடகார்டோட கீ ரோல் இங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கலஃபியூரி, ரைஸ், ஜூபமெண்டி இந்த ஆடுறாங்க இல்லையா, இவங்க வந்து இந்த 5 பேரை வந்துட்டு அதாவது டிம்பர், சலீபா, கேப்ரியல் இவங்க வந்து மேன் டு மேன் மார்க் பண்றாங்க அப்படின்னா, இங்க ஓவர்லோட் நம்ம பண்ண போறோம்னா அது வந்து கலஃபியூரி, அதே மாதிரி ஜுபமெண்டி, ரைஸ் இவங்க 3 பேரோட கீ இருக்கணும். அதாவது அவங்களோட பாசிங் ஆங்கிள், அதே மாதிரி அவங்க எந்த இடத்துல வந்துட்டு ஆக்குபை பண்றாங்க அதை வச்சுதான். அப்பதான் வந்து இப்போ இந்த உகார்டே, அம்மாடு வராங்களே, இவங்க எந்த சைட்ல இருந்து நம்ம அட்டாக் பண்ண போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு மேனை மார்க் பண்ணுவாங்க. சோ எவ்வளவு தூரம் வந்து நம்ம இங்க ஓடகார்டை வந்து ஃப்ரீ பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சாக்கா அண்ட் ஹேவர்ட்ஸ் ஆர் ஜோக்கரஸ் இவங்க 3 பேத்துக்குமே வந்துட்டு மார்டினெல்லி வந்து இங்க ரன் வந்து இன்சைட் ரன் வர மாதிரி பார்ப்பான். சோ அதே மாதிரி ஹேவர்ட்ஸ் வந்து இன்கேஸ் ஹேவர்ட்ஸ் விளையாடினான்னா அவன் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ரன் பண்ற மாதிரி தான் பார்ப்பான். இங்க ஒரே அது ஒண்ணு நல்லா இருந்துச்சு ப்ரீ சீசன்ல, சொல்ல மாட்டேன். நம்ம சாக்காவை வந்து அந்த நீ போட்டிருக்கிற ஜோன்ல எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமோ அது மேக்சிமம் கொண்டு வந்துட்டே இருந்தோம். அது வந்து நிறைய நடந்துச்சு. இன்னொன்னு அந்த இது லாங் பால் சாக்காக்கு போற லாங் பால். கரெக்ட். ரைஸ் அண்ட் ஜுபமெண்டி நம்மளுக்கு எப்ப ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ ஃபர்ஸ்ட் லாங் பால் சாக்காக்கு போடுறது. இன்கேஸ் இப்போ யோக்கரஸ்க்கு ஒரே ஒரு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஹேவர்ட்ஸ் வந்து மேஜர்லி டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஓடுவான். அது வந்து விச் இஸ் கட்டிங் சாக்கா. பட் ஆனா வந்து அதே யோக்கரஸா இருந்துச்சுங்களேன், அவன் லெஃப்ட்லயும் ஓட முடியும், ரைட்லயும் ஓட முடியும், அக்கார்டிங் டு வேர் த பால் இஸ். இப்போ இங்க இருக்கு அப்படின்னா பால் வந்து இங்க இந்த ஆங்கிள் பால் போட போறாங்க அப்படின்னா he can go from here to here. இந்த ரன் எடுத்து he can go. அதே மாதிரி இன்கேஸ் ரைஸ் பால் போட போறான் அப்படின்னா he can occupy the space and stretch it towards இந்த ஸ்பேஸ்ல, which allows சாக்கா. நம்ம வந்து மொதல் கேம்ல பார்க்கும்போது இது தெரியல, பட் ஆனா இட் will allow சாக்கா இந்த ரன். ஆனா நீங்க கன்சர்வேட்டிவா இருக்கீங்கன்னு தோணுச்சு. கலஃபியோர் லைட்டா பின்னாடி தள்ளி விட்டுருக்கீங்க. அவன் அந்த மாதிரி ஆளே கிடையாது, ஃபுல்லா ஃப்ரண்ட்ல தான் இருப்பான். எனக்கு வந்து இது ஸ்டார்டிங் ரோல் சொல்றேன், பட் ஆனா வந்து இது நம்ம பால் ஸ்விட்ச் பண்றதுக்கு. பட் ஆனா வந்து இவன் ஆக்குபை பண்றது இந்த இருக்குல்ல, இந்த ஆங்கிள் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல எங்க வேணாலும் இருக்கும். பால் அதர் பிளேயர்ஸ் எங்க இருக்காங்க அதை பொறுத்து. எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கூட இருக்கு, ஒனானா பக்கத்துல கூட இருக்கும் அப்படின்னு. பட் இல்ல நான் வந்து கலஃபியோரி நான் சீரியஸா சொல்றேன். நமக்கு ஒரு போன சீசன் யூசிஎல் ஞாபகம் இருக்கு. கலஃபியோரி வந்து திடீர்னு உள்ள வந்து பிஎஸ்டியோட குரூப் கேம்னு நினைக்கிறேன், கலஃபியோரி பால் போட்டு உள்ள வந்து சாக்காட்ட வந்து ரிசீவ் பண்ண ட்ரை பண்ணுவான். சமஜாக்கு நீ எங்கடா இங்க இருக்க அப்படின்னு. சோ ஹி இஸ் சோ எக்ஸைட்டட் ப்ரோ அந்த இதுல ஆடுறதுக்கு, அந்த ஜோன்ல ஆடுறதுக்கு. சோ அதனாலதான் நான் வந்து போயிருவாங்க. அதை ஃபெசிலிட்டேட் பண்றோம்னா நம்ம கண்டிப்பா மார்டினெல்லி வந்து இன்னும் வைடா தான் போவோம், இன்னும் வைடா வந்து லைன் மேக்கிங்கா தான் இருப்போம் கண்டிப்பா. இப்ப கலஃபியோரிக்கு ஒரு ஃப்ரீ ரோல் கொடுக்குறோம்னா மார்டினெல்லி வந்துட்டு மொத்தமா இன்சைட் பார்த்துன்னு தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. என்ன கவனிச்சோன்னா கலஃபியோரி வெளில வரோம், வெளில வந்துட்டு அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்கு இவங்களுக்குள்ள. அது இமிடியேட்டா அந்த சின்செங்கோ தான் போச்சு, நல்ல ரொட்டேஷன்ஸ் இருந்துச்சு. யா சோ கண்டினியூ மாதன். இன்னொன்னு வந்து இப்போ நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டு மார்டினெல்லியை வச்சு யோரோவும் அம்மாடையும் பின்னாடி புஷ் பண்றோமோ அவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம அவங்களோட கவுண்டர் அட்டாக்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் ஆனா வந்து இன்னொன்னு என்னன்னா, இவங்க பின்னாடி இந்த லோ பிளாக் ஆடுற இவங்களும் ஆடக்கூடிய டீம் ஒண்ணு. சோ இவங்க லோ பிளாக் மாதிரி ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி 5 பேரும் பின்னாடி 5 போயிட்டு இங்க வந்துட்டு இந்த பொசிஷன் ஆக்குபை பண்ணிடுவாங்க. நிறைய இடத்துல 5-3 பண்ணாங்க ஆக்சுவலா, இங்க தான் கஷ்டப்பட்டாங்க அவங்க மொத்தமா. கரெக்ட். சோ இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நம்ம வந்து டைம் எடுத்து பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அட்டாக்கிங் இங்கதான் நம்ம சுபி ஆட்டத்தை காமிக்கணும். குயிக் ரிலீஸ், அந்த 1-2 அந்த ஓடு, அந்த 8ஆம் நம்பருக்கு பாலே போகாம வெறும் 6, 10, 9ன்னு போயிருக்கணும்.
டேய், என்னதான் சுபி இருந்தாலும் இஸ் நாட் கோயிங் டு பிளே த பால் ஃபைனல் தேர்ட் குள்ள வந்து அவன் அந்த அளவுக்கு வந்து போட போறது கிடையாது. அவனுக்கு வந்து நீ இங்க இருந்து அவங்க மிடில்ல வந்துட்டு அவ கிரௌட வந்துட்டு பிரிவென்ட் பண்ணி அந்த பிட்வீன் த லைன்ஸ் தான் போடுவாங்க. அதே ப்ரோ அந்த 1-2 தான் சொல்றேன் ப்ரோ. நான் என்ன கவனிச்சேன்னா இப்ப சாக்காக்கும் சுபிக்கும் அவன் ஒரு 1-2 எடுப்பான் ப்ரீ சீசன்ல. எனக்கு தெரிஞ்சு வளர்ச்சி ஆகாம அது முன்னாடி கேம் நினைக்கிறேன். இல்ல இன்ஃபேக்ட் நியூ கேசல் கேம் நினைக்கிறேன். ஒரு 1-2 எடுத்துட்டு அப்படியே உள்ள ஃப்ரண்ட் வந்துடும், சாக்கா இங்க கீழே போயிடுவோம். அந்த மாதிரியான இன்ஸ்டிங்டே கிடையாது ஜி நம்மள்ட்ட. இந்த 8ஆம் நம்பர் பாப்போம் 8 இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணணும். 8 தான் கேப்டன், 8 பேக் பண்ணுவோம். பட் ஆனா ஒண்ணு நான் நோட்டீஸ் பண்ணேன், லைக் நீங்க ஏக்கரஸ் வந்து முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தப்போ லிங்க் அப் பிளே வந்து அவனுக்கு எவ்வளவு வரும்ன்றது நம்ம டவுட்டாவே இருந்தது. பட் ஹி இஸ் டூயிங் டு a particular extent. சோ அது வந்து இட் வில் ஹெல்ப் இன் கேஸ் இந்த லோ பேக் கேசஸ்ல இருந்துச்சுன்னா. ஸோ அவனுக்கு வந்து டேர்ன் பண்ற எபிலிட்டியும் இருக்கு. ஸோ இன்கேஸ் பாஸ் கரெக்டான ஆங்கிள் இருந்து போட முடிஞ்சா ஹி கேன் டேர்ன் அண்ட் டேக் ஃபர்ஸ்ட் ஷாட், ஃபர்ஸ்ட் டைம் ஷாட். அதே ஹாவர்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன், அந்த இடத்துல பால் போட்டா கிரௌடுல அழகா பாலை திருப்பி தட்டி விட்டு ஒரு அசிஸ்ட் பண்ணக்கூடிய அபிலிட்டி அவனுக்கு இருக்கு. அந்த டச் திருப்பி வந்து அவன் 2 பேரை இழுத்துட்டு போயிட்டான்னா அதை வந்து இந்த ரைஸ் அட்டாக் பண்றதோ இல்ல ஓடகார்ட் அட்டாக் பண்றதோ அவங்க எவ்வளவு எஃபிஷியன்ட்டா அந்த பால் அட்டாக் பண்றாங்க பொறுத்து ஒரு கோல், அதுவுமே ஒரு பெரிய கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அது செஞ்சா மார்டினெல்லி அடிப்பான்னு நினைக்கிறேன் ஒரு ஷாட். அவர்ஸ் வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் கேம்ல கொஞ்சம் மொக்கையா தான் ஆடி இருப்பான். பட் ஆனா சரியா தாறுமாறா 2 பேர் அப்படியே சைடு ரைட்ல இழுத்துட்டு போயிட்டு ஒரு பால் கொடுப்பான். நம்ம வெளியே வச்சிரும், மேல தூக்கி வச்சிரும் பால. சோ அதுவுமே டெஃபினட்டா இவங்க வந்து பண்றதுக்கான ரீக்ரியேட் பண்றதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க. சோ இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? வர சான்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கடா, அவ்வளவுதான் மெயினான விஷயம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து அவங்க வந்து ஹைல இருப்பாங்க. சீசன் புது சீசன், அதே மாதிரி புது பிளேயர்ஸ், அவங்க வந்து நம்மள இம்போசிங் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதை வந்து we have to withhold. அதை withhold பண்ணிட்டு we need to push further. லைக் நம்ம வந்து அந்த இந்த இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ப்ரீ சீசன் கேம்ல பார்த்த மாதிரி லாங் பால்ஸ்ல போட்டு இந்த லாஸ்ட் லைனை ஸ்ட்ரெச் பண்றது, அதே மாதிரி த்ரூ பால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டு ஓடகார்டை ஃப்ரீ பண்றது, ஸ்பேஸ் இவங்களை கிரியேட் பண்ண விடாம. அதே மாதிரி எவ்வளவு தூரம் ஓடகார்டை ஃப்ரீயா வச்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் we will be able to succeed இந்த பர்டிகுலர் கேம்ல. அதே மாதிரி அவங்களோட அட்டாக்கை வந்து இங்க லெஃப்ட் சைடு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கீயா இருக்கும். ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா அவங்களோட ப்ரூனோ அண்ட் ரைஸ், அவங்களோட இந்த அமாத், அதுக்கப்புறம் 2 பேரும் இன்னும் ஒரே ஒண்ணு கவனிச்சிருக்கு என்னன்னா, லைக் இந்த மாதிரி ஃபுல் பிரஸ் பண்றாங்கல்ல, இந்த லிவர்பூல் பிரஸ் இல்லாட்டி யுனைடெட் வச்சுக்கோ, நல்லா சில டைம்ஸ் நல்லா பிரஸ் பண்ணுவாங்க. அந்த பிரஸ் போது அந்த ஆப்போனன்ட் வந்து ஒரு அபிலிட்டி காமிச்சிட்டா வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு மேட்ச் கவனிச்சேன், அதுக்கப்புறமே அந்த பிரஸோட கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாயிடுது. டக்குன்னு ஒரு மிடில் ஆடி 1-2 ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிரஸ் நடுவுல, அது வந்து சம் கான்பிடன்ஸ் கம்மியாயிடும் அந்த பிரஸ் பண்றவனோட. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரண்ட் த்ரீ அவ்வளவு பிரஸ் பண்றாங்க, சென்டர் பேக்ஸ் பிரஸ் பண்றாங்க, இவனையும் வச்சுக்கோ, கோல் கீப்பரையும் வச்சுக்கோ. அந்த சென்டர் பேக் டக்குன்னு டிஎம் போட்டு டிஎம்மும் ஒரு ஓடிகார்டு, பாத்தே ஓடிகார்டு 1-2 ஆடுறது, இல்ல சுபிமண்டி ஓடிகார்டு 1-2 ஆடுறது, அது டக்குன்னு ஆடிட்டாங்கன்னா அது என்ன ஆகும், டக்குன்னு பிரேக் பண்ணிடும் அந்த கான்பிடன்ஸ். ஓகே மிடில் நம்ம இவ்வளவு பிரஸ் பண்ணியும் ஜோன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியே டக்குன்னு நம்மள்ட்ட அவங்க 1-2 ஆடி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது வந்து நம்ம லாக் ஆகி அப்படியே அந்த பின்னாடி பாஸ் பண்றோமே, அது வந்து அவங்களுக்கு கான்பிடன்ஸ் ஏத்தும். ஓகே அவங்களால நமக்கு பெனட்ரேட் பண்ண முடியல, சோ தே cannot think of any options. ஒன்ஸ் அந்த பெனட்ரேட் ஒரு பாஸ் தான் ப்ரோ, ஒரு பாஸ் வந்து அவங்க ஆட்டிடியூட் மாத்திடுது, அவங்க பாஸ் வேஸ்ட்ரா அப்படின்ற அந்த மாத்திடுது. அது வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சீசனை கத்துக்கிட்டதே ஒரே ஒரு மேட்டர் தான். அவங்க ஆட்டிடியூட் டக்குன்னு பிரேக் பண்ணிட்டோம், இந்த பெனட்ரேஷன் அவங்களால கொண்டு வர முடியுதுன்னு பிரேக் பண்ணிட்டோம்னா அவங்கள அப்படியே சைலண்ட் ஆக்கி விட்டுறலாம். அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ரெசிஸ்ட் பண்ணி அந்த ஒரு பெனட்ரேஷன் காமிச்சிட்டோம்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு நீ சொல்றதுக்கு அந்த பெனட்ரேஷன் மறுபடியும் வர இப்ப நாங்க முடிச்சிட்டு வரதே நம்ம ஆள் 6க்கு தான். அந்த 6 வந்து கரெக்டா இது எல்லாமே கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ். சென்டர்ல போட்டு எடுக்கிறது, அந்த 8ஆம் நம்பர் டக்குன்னு ரிவர்ட் பார் போடாம வேற ஏதாவது பண்ணிட்டானா நமக்கு பிரச்சனை. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் செட் பீஸ் டெஃபினட்டா நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து ப்ரீ சீசன்லயும் பெருசா பார்க்கல, பட் செட் பீஸ் டெஃபினட்டா இந்த கேம்ல வந்து ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செட் பீஸ்ல அவங்க வந்து அந்த அளவு எஃபெக்டிவ் கிடையாது. செட் பீஸ்ல கோல் வாங்கக்கூடிய ஒரு டீம். ஸோ அவங்க ப்ரீ சீசன்லயுமே பாத்தீங்கன்னா செட் பீஸ்ல வந்து கோல் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். கேப்ரியல் ஒரு பர்டிகுலர் கீ.
ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி போன சீசன் ஆடவே இல்ல, கடைசி வரைக்கும் ஆடல. நம்ம கடைசி மேட்ச் வரைக்கும் ஆடல, ஞாபகம் வரைக்கும். So கரெக்ட். இப்பதான் பேக் ஆக்சுவலி 6 மந்த்ஸா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஃபுட்பால் யா ஸோ officially. ஐ மீன் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்வால்வ் ஆகிற ஃபுட்பால்னு சொல்லு. ஃபுட்பால் நடந்துன்னு தான் இருக்குது. பட் அதுதான் இதுலயுமே நம்ம தான் வந்து இது வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம், அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ. பட் எஸ் என்னன்னா பேசிக்லி லைக் கிரியேட் சான்சஸ், மேக் யூஸ் ஆஃப் யுவர் சான்சஸ், செட் பீஸ் த்ரெட். முக்கியமா இப்ப நிக்கில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க கூடாது. அவங்க ஆல்ரெடி பயங்கர ஹை ஆன் கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. இவங்க ஈஸிலி ப்ரெடிக்டபிள் டான்னு சொல்லிட்டான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. அதுதான் மெயினான விஷயம். அண்ட் அகேன் டோன்ட் லெட் தம் ஸ்கோர் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணாங்கன்னா மொத்தமா அமைக்கப்படுத்துருவாங்க. ஒரு கோலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காத மாதிரி போயிடுவாங்க. டோன்ட் லெட் தம் ஸ்கோர் ஃபர்ஸ்ட்ங்கிறது அந்த 10 நிமிஷம் அவன் இனிஷியல் அட்டாக் பண்றான், 10 நிமிஷம் பயங்கரவா இருக்குன்னா டோன்ட் கன்சீட் அ கோல் அட் தட் பாயிண்ட். அதுதான் வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமோட இருக்கிறதுலே கீயான ஃபேக்டரா இருக்கும். அதே போல ரொம்ப ஓவரா அப்பா நம்ம மொதல் கேம்லயே வந்து சூரப்புலிகளா ஆடணும்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த வித்தியே காட்டாதீங்க. என்ன இருந்தாலும் யுனைடெட் எப்படி இருந்தாலும் அந்த 4 பாஸ்ல வந்துட்டு அவங்களால கோலுக்குள்ள ஈஸியா ரீச் பண்ண முடியும். என்ன இருந்தாலும் அந்த மாதிரியான டீம் தான் அவங்க. அந்த ஒரு டிரான்சிஷன்ல விளையாடுறப்போ அவங்க ரெகுலர் பால் வச்சு பில்டப் பண்றதுலாம் அவங்க புக்கரானுங்களே தவிர்த்து இந்த இதுல பொசிஷன் வந்து கெயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இன்னுமே அவங்க வந்து அவங்களால வந்து ஈஸியா பாக்ஸ்குள்ள போக முடியும். அந்த மாதிரியான ஒரு டீம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப டூ ஆல் திஸ் and definitely don't let them concede first. அதான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங் லைன் அப் என்னன்னு நான் பார்த்துட்டேன். ஸோ what do you guys feel? Do you guys feel Calafiori or MLS? Calafiori தானா? Calafiori. அது ஏன்னா வந்து நானும் அதான் நினைக்கிறேன். Timber or White? Timber. Okay, that's also a good possibility தான். அண்ட் அட்டாக்ல தான் நம்மளுக்கு இப்போ நீங்க 2 பேரும் யோகரஸ் சொல்றீங்களா, ஹாவெட் சொல்றீங்களா? நான் ஹாவெட் சொல்றேன். நான் யோகரஸ் தான். எனக்கு யோகரஸ் தான். இன்ட்ரெஸ்டிங். அப்போ லெஃப்ட் விங் மார்டினெல்லியா மெடு ஓகேவா? மார்டினெல்லி ஃபர்ஸ்ட் 60 minutes நோனி வந்ததுக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா டக்கிங் மடுவிக்கன்னு சொல்லிடுவேன். பட் சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுவோம். எஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் லைன் அப் என்னன்னு எங்களாலுமே வந்து சர்டனா சொல்ல முடியல. பட் ஐ திங்க் பிட்வீன் த 3 of us ஒரு 8 பிளேயர் வந்து கன்ஃபார்ம்டா ஆடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அஃப்கோர்ஸ் அது யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து காமெண்ட் செக்ஷன்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் லைன் அப் யாருன்னு போடுங்க. நமக்கு யுனைடெடுக்கும் அதே போல அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், நீங்க பார்த்தது இல்ல வந்து எப்படி ஜெயிக்க முடியுங்கிறத போடுங்க. லாஸ்ட் பார்ட் யார் இதுல வந்து பாசிட்டிவ் வச்சிருக்கீங்க? அவங்க லாஸ்டா போட்டு பாசிட்டிவ் அவுட்கம் யார் வச்சிருக்கீங்க கேமுக்கு? அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னோடது வந்து ஐ திங்க் இது வந்து ரொம்ப மார்ஜின் ரொம்ப ஃபைனா இருக்கிற மாதிரியான ஒரு கேம். அதனால தான் முதல்ல சொன்னேன், முதல் கேம் அங்க நடக்குது. அது வந்து இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபார்ம்ங்கிறது ஒரு விஷயம் இல்லாம இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 1-1 டிரா கேம். ஹாப்பியா 1-1 டிரா வச்சுன்னா இல்ல, பட் ஐ வுட் டேக் தட். ஏன்னா வந்து இந்த 1-1 டிராங்கிறது எந்த நேரமே வந்து ஒரு 2-1 ஃபார் ஈதர் சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற கேம் தான் இது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இந்த கேமுக்கு வந்து மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 1-1, பட் ஐ ஹோப் வி வின் திஸ் கேம். தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஐ திங்க் இட் வில் பி a 1-1 draw, 1-1 or 2-2 draw. மாதவன்? நான் வந்து ஆர்சனல் 3 யுனைடெட் 2. ப்ரோ அதே ப்ரோ எக்ஸாக்ட்டா நான் சொல்ல வந்தேன் நானு. Oh my god. ரெண்டு டீமுமே வந்து இதுதான் பண்ணுவாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாத ஒரு இது. அதே மாதிரி அட்டாக்கர்ஸ் நியூ வந்து லிங்க்அப்ஸ் ஃபார்ம் ஆக போற ஒரு இது. ஸோ அதை வச்சு பார்த்தா எனக்கு வந்து ரெண்டு டீமுமே வந்து நல்லா இது ஹை கோல் ஸ்கோரிங் டீம் கேமா தான் இருக்க போகுதுன்னு தோணுது. எனக்கு அங்கதான் 2-2 முடியும் தோணுது. நீ 3-2 சொல்ற. ஓகே நிக்கில், நீயும் 3-2 சொல்றியா? எஸ், ஏன்னா அந்த 2 கோலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கன்சிட் பண்ண போறோம்னு எனக்கு தெரியும். அதனால அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். நம்ம வந்து இது வந்து ஒரு கேஆஸா இருக்க போகுது. அதுவும் அந்த இவர் அந்த கொடுத்த ஐடியா வந்து அந்த அம்மடம்பி சுவிட்ச் எல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தெரியுது, இந்த கேஆஸ் எல்லாம் நம்மளால தாங்க முடியாது. சோ இது வந்து ஒரு மாதிரியான கேம். பட் வி மைட் கம் அக்ராஸ். வெளில இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம வெளில வந்துருவோமோன்னு. அதுதான் one thing in our advantage is that definitely நம்மளுக்கு இருக்கிற too much experience to just breeze past. இவங்க ஓகே இப்போ எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. பட் இப்போ சாக்காக்கு இருக்கிற அந்த கேம் ஹோல்டு மேட்டர்ல பண்ணலாம், இல்ல எல்லா இடத்துலயும் பண்ற அந்த ஹோல்ட் ஆஃப் கேம் வந்து மத்தவங்கள்ட்ட எல்லாம் கிடையாது, யார்ட்டையுமே அது கிடையாது. சோ அதனால வந்து we might pull off a 3-2 where Saka will be involved. Yeah, absolutely. Yeah. So that's it. So இதுதான் வந்து எங்களுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ். யார் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கறத பத்தி நாங்க போடல, ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸா வச்சுப்போம். நீங்க போடுங்க யார் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கிறது. But yeah, this is our preview for the first game of the season. Thanks a lot for joining me, Nikhil and Madhavan. Thanks a lot once again for all the support. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த கேமோட வின்னோட ரிவ்யூல சந்திப்போம். Thank you very much guys. Come on you guys.